இது ஊர்லேருந்து வந்த ஈரப்பலாக்கா, கறிப்பலாக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது காய். இதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, வெளி தோலை ஸ்கிம் பண்ணிவிட்டு மிடில் இருக்கிற போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிசாக சீவிட்டோ இல்லை கொஞ்சம் திக்காக சீவினா கூட பரவாயில்ல, சீவிட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் வச்சு எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள் வச்சு எடுத்தால் நல்லா ஃபைனாக காஞ்சிடும். இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்குது. இதெல்லாம் ஃபைனாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது வத்தலாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ வந்து வெறும் காயை மட்டும் சீவி வச்சுருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா, உப்பு தண்ணி தெளித்து வெயிலில் வச்சுருவோம். ஸோ உப்பெல்லாம் பிடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ் சரியாக ரெடி ஆகிடும். எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே சீவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பட் நான் வந்து இதை வத்தல் போடலாம்னு எடுத்து வச்சுருக்கிறோம். ஈரப்பலாக்கா வத்தல். இது இங்கிலீஷில் பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.